விசில பேன் பண்ணிட்டாங்க இப்ப சேப்பாக்குல. ஒட்டுமொத்த திமுகவும் இப்போ ஒரு பெரிய விஜய் போபியால இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பயம். இப்ப ரீசெண்டா நடந்த மாநாட்டுல விஜய் மாதிரி பண்றேன்னு ஏதோ காமெடி பண்ணியிருந்தாங்க. இப்ப சேப்பாக்குல விசில பேன் பண்ணிட்டாங்க. நான் கூட சரி ஏதோ பிசிசிஐ ரூல் போல ஐசிசி மேட்ச்னு நினைச்சேன். பிசிசிஐ பதவி போய் சொல்லிட்டான், எப்பா எனக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது, ஆளு விடுங்கடான்னு. சரி சேப்பாக் மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் கேட்டா அவனும் பதறி போய், எப்பா எனக்கும் அது கூட சம்மந்தம் கிடையாது, இது போலீஸ் டைரக்டிவ்னு சொல்லிட்டான். அண்ட் அஃப்கோர்ஸ் போலீஸ் யார் டைரக்டிவ்ல செய்யறாங்கன்னு ஊருக்கே தெரியும். ஏன்டா எவனோ ஜாலியா விசில் வாங்கிட்டு மேட்ச் பார்க்கலான்னு போனா அவன் அங்க விசில் அடிச்சு ஊரே தாவைக்காக ஓட்டு போடுறன்னு ஒரு பயமா? ஏதோ சின்ன பசங்க விசில் அடிக்க முடியல விசில் வாங்கிட்டு ஜாலியா மேட்ச் பார்க்க போனா அவனுங்க கிட்ட இருந்து விசில பிடிங்கி விசில பேன் பண்ணி இப்போ ஊர் முழுக்க தமிழ்நாடு முழுக்க விசில் சின்னத்தை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவும் உள்ளுக்குள்ள இவ்வளவு பயத்தை வச்சுட்டு பரமா வெளியில நீ பண்றியே, டிவிக்கே எங்களுக்கு ஒரு பொருட்டு இல்ல, டிவிக்கே எல்லாம் ஒரு கட்சியானு தேவையா இதெல்லாம்? அதுவும் நீங்க எவ்வளவு பெரிய கட்சி, ஒரு 70 வருஷம் அரசியல் இயக்கம் சொல்றீங்க, இவ்வளவு பயமாடா? அதுவும் இப்ப ஒரு சில அரசியல் ஞானிகள் எல்லாம் வந்துருவாங்க, எப்பா தேர்தல் நெருங்குது, அது ஒரு கட்சி சின்னத்தை ப்ரமோட் பண்ற மாதிரி இருக்கு அதனால பேன் பண்ணிருப்பாங்கன்னு. சரி அதை பேன் பண்ற நீ யாரு? தேர்தல் கமிஷனா? தேர்தல் டேட் கூட அனௌன்ஸ் பண்ணல அதுக்குள்ள இப்படி பண்ணுவீங்களா? அதுவும் கட்சி கட்சி சின்னத்தை கூட பேன் பண்ணாங்க, சின்னத்தை குறிக்கிற அந்த பொருளையான பேன் பண்ணுவீங்க. சரி அப்ப கூட முரசு சின்னம்னு ஒண்ணு இருக்கு, அதனால தமிழ்நாடு முழுக்க யாரும் முரசு தட்டக்கூடாதுன்னு சொல்லிடலாமா? இல்ல குக்கர் இருக்கு, குக்கர் சின்னம் இருக்கு, அதனால தமிழ்நாடு முழுக்க குக்கர் வைக்கிறது தடை பண்ணிடலாமா? என்னங்க இது சம்மதமே இல்லாம இருக்கு. இல்ல சரி வேற என்ன காரணமா இருக்கும்? விசில் அடிச்சு சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு, சத்தம் டென்ஷனா இருக்கு அதனால சொல்லி பேன் பண்ணிட்டாங்களா? ஏன்னா அது கிரவுண்டடா, எல்லாரும் கத்ததாண்டா செய்வான், எல்லாரும் விசில் அடிக்கதான் செய்வான். நீ இந்த விசில்னா வாயில அடிக்க போறாங்க. என்னங்க என்னங்க இது? எனக்கு புரியல, நிஜமா புரியல. இவ்வளோ இவ்வளோட பயப்படுவீங்க அதுவும் ஒரு புதுசா ஒரு ஆரம்பிச்ச கட்சிக்கு? நீங்க பாட்டுன்னு உங்க வேலையை பார்த்தாலே நான் இப்பவும் சொல்றேன் மக்கள் உங்களை கவனிப்பாங்க. அதை விட்டுட்டு இதை பேன் பண்றது இல்ல அவனை பார்த்து காப்பி அடிக்கிறதுன்னு இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா சொல்றேன் நீங்களே வேற ஒரு கட்சிக்கு ப்ரொமோட் பண்றீங்க, அப்புறம் உங்களோட பயம் பக்காவா வெளியே தெரியுது. இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் விட்டுட்டு நீங்க உங்க வேலையை பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேட்டுக்கோங்க, கேட்காட்டி போங்க. நான் முடிகிறேன்ப்பா. நன்றி, வணக்கம்.